வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கம் திருநெல்வேலி கிளை சார்பாக சமூக நலப்பணிகள் இனத்தில் ரெட்டியார்பட்டி கூரா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி 23/7/2025 தேதியன்று காலை 9:10 மணிக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை பத்மாவதி தலைமை தாங்கினார். அசம்பிளி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பள்ளியின் தேவை அறிந்து அவர்கள் கேட்ட அனைத்து விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மத்தியில் இச்செயல் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வில் கிளை சங்க தலைவர் முகமது இக்பால், செயலாளர் செந்தில்வேல் முருகன், பொருளாளர் ராஜசிங் மற்றும் உறுப்பினர்கள் துரைசாமி, சாகுல் ஹமீத், துரைபாண்டியன், சவுந்தரராஜன், பாண்டியன், தமிழ்வேந்தன், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இது நம்முடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்புடன் சமூக நலப் பணிகள் என்ற தலைப்பின் கீழ் விளையாட்டு உபகரணங்கள் சுமார் 50,000 மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்கள் இந்த பள்ளியின் தேவையை அறிந்து அதற்காக நாங்கள் அவர்களுக்கு பள்ளிக்கு வழங்குகிறோம். அது தொடர்பான நிகழ்ச்சி இப்போது நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை தவிர நாங்கள் பல்வேறு சமூக நல பணிகள் செய்து வருகிறோம். மூத்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அனாதை ஆசிரமங்கள், அதுக்கப்புறம் ஸ்கூல், இந்த மாதிரி நிறையா சமூக நல பணிகள் பண்ணுகிறோம். அடுத்தும் நிறைய பணிகள் செய்ய இருக்கிறோம். இது அனைத்துமே எங்களுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்புடன் நடைபெற்று வருகிறது. பேய்குளம் லிட்ரஸி யூனிட்டில் நாங்கள் அவங்களுக்கு உதவிகள் வழங்குவதற்கு அடுத்த திட்டம். தலைவர் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர்கள் சங்கம் திருநெல்வேலி கிளை. செயலாளர் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் சங்கம் திருநெல்வேலி. பொருளாளர் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் சங்கம் திருநெல்வேலி. பெற்ற வேளாண் வல்லுநர்கள் சங்க அதிகாரிகள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக வரவேற்கிறேன். இந்த சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய நலத்திட்டங்கள் அவங்க செய்கிறாங்க. சரியா, ஓய்வு பெற்றாச்சு நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு இல்லாமல் ஆர்வத்தோடு ஒவ்வொரு பள்ளிக்கும் என்ன தேவை என்று நேற்று கூட அந்த முன்னாடி நினைக்கிறேன் சார் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் அப்படின்னாங்க. சந்தோஷம், வாங்க. நான் காலையிலே நான் ஒரு 10 மணிக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு வரேன். பார்த்தா அவ்வளோ ஆர்வமாக அவங்களே எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி இதை எப்படி இந்த பிளேட்டு கொடுத்தான்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. எனக்கே சந்தோஷமாக இருந்தது. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. எங்களுக்கு அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னாங்க. அதனால தான் அவங்க கேட்டுக்கொண்ட எல்லா ஜாமான்களும் எல்லா பொருள்களுமே நாங்கள் இன்றைக்கி வாங்கி கொடுத்துருவோம். இது நாங்கள் திருநெல்வேலி கிளை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த வேளாண் பட்டதாரிகள், ஓய்வு பெற்ற வேளாண் பட்டதாரிகள். அவங்க வேளாண் இது டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கலாம், அதாவது துறையில் இருந்திருக்கலாம், இல்லை வேளாண் கல்லூரியில் இருந்திருப்பாங்க, இல்லை பேங்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ரைவேட்டாக இருந்திருப்பாங்க. பேசிக் அவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க எல்லாரும் இது ஒரு ஓய்வு பெற்ற பின் இது ஒரு பணியாக நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். அற்பஞானம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கர்ப்பமதியில் வைத்திருவாய் பிறந்ததன் பின் மெய்ப்புடனே தாரணியில் ஆக்கியனை தான் உழைத்து காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு. பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்புறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதனால் பிடி டீச்சர் வந்து இன்னைக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்துருப்பான்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டாங்க. விவசாய நாடு. அதிலையும் நாம இங்க இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இளைஞர்களாக இருந்து துள்ளி குதித்து இப்போ நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் புறமையாக இருக்கு. ஏன்னா இந்த இவ்வளவு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு முழுமையாக பணி செய்து பணிக்கு ஓய்வுக்கு பின்னர் இவ்வளவு சுறுசுறுப்பாக ஆர்வமாக காலையிலேயே ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.